இந்த பதிவில் பாருங்கள், இன்றைய பதிவில் பாருங்கள், எஸ்எஸ்சி போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அருமையான புத்தகம் இது பாருங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இது பாருங்கள், இது ஆர் குப்தா, அருமையான ஆத்தருங்க. இது வந்து இங்கே பாருங்கள், அருமையான ஆத்தர் ஆர் குப்தா. இந்த புக்கு பிரிண்ட் ஆகுது நியூ டெல்லி தான். இந்த புக்கு பிரிண்ட் ஆகுது நியூ டெல்லி தான், பப்ளிஷ் பண்ணுறதும் நியூ டெல்லி தான். நான் டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எல்லா புக் கடையிலும் கிடைக்கும். இது எஸ்எஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அனைத்து பாடத்திட்டங்களும், சிலபஸில் உள்ள அனைத்து பாடங்களும் அடங்கிய ஒரு புத்தகம் இது. இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நடத்தின ஆர்எஸ் அகர்வால் என்ற புக்கு ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய எஸ்எஸ்சி உட்பட மேக்ஸ் மட்டும், அது மேக்ஸ் மட்டும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும். இது ஆர் குப்தா என்ற ஆத்தர். இங்கிலீஷில் தான் புக் இருக்கும், தமிழில் கிடைக்காது, தமிழ் மீடியம் இருக்காது, வெறும் இங்கிலீஷ் தான். இது டெல்லியில் பப்ளிஷ் பண்ணுறது, பிரிண்ட் ஆகுது, எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே நியூ டெல்லி. இந்த புக்கில் இருந்து சிம்பிளிஃபிகேஷன் என்ற ஒரு கொஷினை நான் போடுறேன். இது எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே இது மேக்ஸ் பயன்படும். இப்போ பாருங்கள், இந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ்சி 2016 கேட்ட கேள்வி. இது எஸ்எஸ்சியில் கேட்டாலும் ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுக்கும் சிம்பிளிஃபிகேஷன் என்ற தலைப்பில் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. 22,000, முதல்ல இங்கிலீஷ் சொல்லிடுறேன். 22,440 டிவைடட் பை ரூட் ஆஃப் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 34 × 12. இதுதான் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 55, ஆப்ஷன் பி 3,136, ஆப்ஷன் சி 65, ஆப்ஷன் டி 3025. இது பார்த்தீங்கன்னா தமிழில் 22,440 வகுத்தல் ரூட் ஆஃப் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 34 × 12. இதை நம்ம சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. முதல்ல இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா இந்த பேசிக் ரூல்ஸ்லாம் இதில் சொல்லிவிடுவேன். அடிப்படை கணிதம்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்லாம் நம்ம லெசனில் இருக்கும். கேள்வியெல்லாம் சென்டென்சஸ் இருக்கும், அதை எடுத்து ஸ்டெப் எடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஃபைனல் என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். அதுக்காக தான் சுருக்குக்காக உங்களுக்கு தரவாக தெரிஞ்சு போச்சுன்னா, சிம்பிளிஃபிகேஷன் தரவாக தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சிம்பிளிஃபிகேஷன் போடுறேன். இந்த கணக்கு போடுறேன் பாருங்கள். இது ஒரு முக்கியமான மெத்தடு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆல் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கணக்கு. இந்த கணக்கு போடுறோம் பாருங்கள். என்ன கொடுத்துட்டாங்கன்னா 22,440 டிவைடட் பை ரூட் ஆஃப் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 34 × 12. இதுதான் இங்கே என்ன கேள்வினா, ரூட் ஆஃப் கொஷின் மார்க்கில் இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்ன்றது தான். அந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம போடுறோம் பாருங்க. 22,440 டிவைடட் பை இந்த கொஷின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 34 × 12. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இதை அடுத்த ஸ்டெப்பு 22,440 டிவைடட் பை, டிவைடு தானே, இந்த வகுத்தல்ன்றதுனால வகுத்தல்ல போட்டுங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 34 × 12. ஒரு ஸ்டெப்பாக எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்பு இந்த ரூட் எக்ஸ் இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அப்படியே போடுறோம் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு 22,440 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் எக்ஸ் இங்கே போயிடும், இங்கே தான் வந்துடும், இது கீழே வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை உங்கள் ஈக்குவட்டுங்க, இது நோமினேட்டர் டினாமினேட்டர், தொகுதி பகுதி, பகுதியில் இருக்கிறது ஈக்குவல் ஆண்ட போனால் தொகுதிக்கு போயிடும், இங்கே தொகுதிக்கு போயிடும். இங்கே என்ன பண்ணோம், இந்த பகுதியில் இருக்கிறது இங்கே வந்துடும், தொகுதியில் இருக்கிறது இங்கே வந்துடும். இப்போ எழுதுனீங்கன்னா பாருங்க, 22,440 டிவைடட் பை 34 × 12, 34 × 12 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இப்படி கிடைக்கும்.
அப்படியே போயிருக்குங்க. அப்படியே இந்த கீழே கருத்து மேலே போயிடும், மேலே கருத்து கீழே வந்துடும். இதுதான் அர்த்தம். இதுக்கு மேத்தமெட்டிக் ரூல்ஸ் இது. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியலாம் ஒரு ஸ்டெப் எழுதிங்க. எல்லாம் ஈக்குவல் தான். ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 22,440 டிவைடட் பை 34 இன்ட்டு 12. இப்போ எப்பவுமே சுருக்குக என்னும் பொழுது இவன் நம்பர்லாம் பெருக்கக்கூடாது. பெருக்கி போட்டு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடும், டைம் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறோம், இதுவே அடிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அடித்து பாருங்கள். நான் அடிச்சுனா உங்களுக்கு புரியாது. முதல்ல 34 அடிக்கணும், அப்புறம் 12 அடிக்கணும். அடிக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக வகுத்து காட்டுறோம் பாருங்கள். இந்த 22,440 12 வகுத்துருங்க. 12 வகுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 22 இல்லையா, 22ல் ஒரு 12 12, மீதி 22 12 போச்சுன்னா 10. 10ல் வந்து 12 அடங்காது. அதனால 4 இறக்கணும்னா 104. 104ல் எத்தனை 12 பார்த்தீங்கன்னா 7/70 7 2 14 84. 8 போட்டால் 8/80 8 2 16 96 வருதுங்களா? அப்போ 8 போடுங்க. 8 தடவை போட்டீங்கன்னா 8/80 8 2 16 96. இப்போ இதை கழிச்சிங்கன்னா இங்கே 16 அப்புறம் அதிகமாக போயிடும். 9 தடவை போட்டால் 9/90 9 2 18. அப்போ என்ன வரும், 108 ஆகிடும். அதனால் 8 தடவை தான். 8/80 8 2 16 96. இவங்க காட்சி இங்கே பார்த்தீங்கன்னா 14 6 போச்சுன்னா 8. புரியுதுங்களா? இங்கே அவ்வளோதான் 96. திரும்ப இந்த நாளே இருக்குங்க. இந்த நாளே இருக்கீங்கன்னா 84ல் எத்தனை 12 இருக்குது, 7/70 7 2 14 84. அப்போ 7 தடவை 7 12 84 7/70 7 2 14 84 சைபர். அப்போ இந்த சைபர் அங்கே போட்டுங்க. 1870 வருது. அடுத்த ஸ்டெப்பு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1870 டிவைடட் பை 12 வகுத்துறேன் இல்லையா, 34. உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன். இந்த 22,440 12 வகுத்துறோம். முதல்ல 12 வகுத்துட்டோம்னா 1870. அதை போட தேவையில்ல, மீதி இருக்கு 34. இப்போ இந்த 34 அடிக்க முடிஞ்சு அடிங்க, அடிச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக 1870 34ஆல் வகுத்தோம்னா இது பாருங்க 18ல் அடங்காது. அதனால 180. 180ல் எத்தனை 34 இருக்குதுன்னா 187ல் 3 பாஞ்சு 5 20 150 170. 5 தடவை 5 இன்ட்டு 34 ஈக்குவல் டு 150 5 20 170. 187ல் 170 போச்சுன்னா என்ன வரும், 17. இந்த சைபர் அங்கே இறக்குனீங்கன்னா 170. அதான் 170ல் எத்தனை 34னா 3 15 5 20 170 தான். இங்கே ஒரு 5 போட்டுங்க, 55. 170 இது சைபர் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 55 கண்டுபிடிச்சிட்டோம். ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 55. இப்போ இங்கே ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு எக்ஸ் வேணுன்றதுனால இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் மேத்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புரிஞ்சுக்குங்க. இந்த எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணோம்னா போத் சைட் ஸ்கொயர் பண்ணோம். போத் சைட் ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ போடுறோம் பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 55 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்படி போடணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் வேணும்னா ஒரே வழி என்ன பண்ணணும், இது ஸ்கொயர் பண்ணோம்னா இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, போத் சைட் ஸ்கொயர் பண்ணணும். அப்போதான் ஈக்குவல். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். போத் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 55 ஸ்கொயர். இப்போ இது ஒரு ரூல்ஸ். அதாவது ரூட்டை ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். அது எப்படி ரூல்ஸ் கேட்டிங்கன்னா அங்கே எழுதுறோம் பாருங்க. இதையும் ஒரு ஸ்டெப்பு சொல்லிடுறேன். எப்படி சார் நீங்கள் வந்து ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் எப்படி கேன்சல் ஆகும்னா, இப்போ பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப். இது ஒரு ரூல்ஸ்.
மேத்தமெட்டிக் ரூல்ஸ் கொஞ்சம் பதிவு லென்த்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் ரூட் எக்ஸை இப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் ஆஃப்னு எழுதலாம். இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்னும்போது எக்ஸ் பவர் த ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். அப்போ இந்த டூவும் இந்த டூவும் அடிபட்டுரும். அதுதான் அது இங்கே என்ன பண்ணும், ரூட் எப்படி கேன்சல் ஆகுதுன்னா இப்படி தான் கண்டு ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா இந்த 1/2 இன்ட்டு 2ன்னு வரும் ஹோல் ஸ்கொயர்னும் போது, அப்போ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் வந்துடும். அப்போ அதுதான் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 55 இந்த ஹோல் ஸ்கொயர். ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ஏன் கேன்சல் ஆகுதுன்னு விளக்கம் சொல்லிக்கிறேன். ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஆஃப்னு எழுதலாம். அப்போ பெருக்கும்போது இங்கேயும் ஸ்கொயர் அங்கேயும் ஸ்கொயர்னா 2 அடிபட்டுரும். அப்போ ரூட் இப்படி கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 55 ஹோல் ஸ்கொயர்னா அவ்வளோ ஆன்சர். 55 ஸ்கொயர் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு 50 ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சால் கரெக்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க 55 இன்ட்டு 55 பெரும்பாலும் இப்படி தான் போட்டீங்க. நான் ஷார்ட்கட்டாக போடுறேன் பாருங்க, ஒரு 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் மெத்தடில் போடுறேன். இங்கே போடுறேன் பாருங்க, 55 இப்படி எழுதிங்க. இது ஷார்ட்கட் மெத்தட், 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் மெத்தட். இது என்ன லாஜிக்னா இப்படி 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 ஒரு கோடு பெருக்கல் ஒரு கோடு. இன்னும் அர்த்தம்னா இந்த நம்பரை பெருக்கணும், மீதி வச்சுக்கணும். அப்புறம் இந்த மூலையை பெருக்கி இந்த மூலையை பெருக்கி கூட்டிக்கணும். அப்புறம் இந்த நேரம் பெருக்கணும், பெருக்கி அது கூட கூட்டிக்கணும். இப்போ போடுறேன் பாருங்க, 5 25க்கு 5 மீதி 2 மனசில் வச்சுக்கங்க. மீதி 2 இந்த மூளை பெருக்குங்க, இப்படி பெருக்கணும். இந்த மூலையும் பெருக்குங்க. 5 25 என்னாச்சு 25 50 மீதி 2 52 52க்கு 2 மீதி எவ்வளோ 5. அப்போ 5 இப்படி பெருக்குங்க இந்த நம்பரை, 5 25 30 அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ 55 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3025 3025. இப்போ இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். 3025 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது ஒரு நல்ல பதிவு, நல்ல மெத்தடு. உங்களுக்கு சில ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இது போல் தொடர்ந்து சிம்பிளிஃபிகேஷனில் போடுவோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்ச உடனே அடுத்த மாடல் போடுவோம். இதை பாருங்கள், இந்த பதிவு நல்ல பதிவு. இதை அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.